நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் சாட்டிங், சிறுமியிடம் பிளாக்மெயில். இன்ஸ்டா தோழியை ஆசையாசையாய் நேரில் பார்க்க வந்ததும் நடந்த திடீர் திருப்பம் என கிரைம் த்ரில்லர் சினிமாக்களையே ஓரங்கட்டுவது போல் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் அடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த வீடியோ விவகாரம். உண்மையில் என்ன நடந்தது, மெயின் வில்லனை தப்பவிட்டது ஏன் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலத்தில் பட்ட பகலில் ஒரு நபரை 3 இளைஞர்கள் தாக்கி செல்போன் பறித்ததாக பரபரப்பு வீடியோ காட்சி வெளியானது. தாக்கப்பட்ட அந்த நபரோ, நான் திருநெல்வேலி, ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், பாலத்து மேல வந்தேன், 2 பேர் வந்து கூலி இருக்கான்னு கேட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, பழக்கம் இல்லைன்னு சொன்னேன், ஹான்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு அடிச்சுட்டாங்க என உலகமகா அப்பாவி போல் அந்த வீடியோவில் பேசியிருந்தார். சம்பவத்தை வீடியோ எடுத்த பொதுமக்கள் போலீசிடம் புகார் கொடுக்க வேண்டும் என்றதால் வேறு வழி இல்லாமல் புகார் கொடுத்துள்ளார் அந்த நபர். நான் திருநெல்வேலி, நான் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், மேலே பாலத்து மேலே வந்தேன். ஃபஸ்ட்டு ஒருத்தர் 2 பேரும் வந்தாங்க, வந்துட்டு கூலி கொடுக்காதுன்னு கேட்டாங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது, பழக்கம் கிடையாதுங்க. ஆன்ஸ் இல்லைன்னு கேட்டாங்க, தெரிஞ்சவங்களும் கிடையாதுல்ல. நினைப்பாங்க யாரா இருந்தாலும் போதையில ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி தமிழ்நாட்டில் பட்டப்பகலில் வழிப்பறி செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதா என நெட்டிசன்கள் ஒரு பக்கம் அந்த வீடியோவை நெட்டி நெட்டி தள்ள காட்டு தீயாய் பரவ ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி உத்தரவின் பேரில் பல்வேறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு செல்போன் பறித்துச் சென்ற இளைஞர்களை வலைவீசி தேட ஆரம்பித்தனர். 25ஆம் தேதி காலை 7 மணியளவில் நடந்த இச்சம்பவத்தில் 5 மணி நேரத்திலேயே 3 பேரையும் அதிரடியாக கைது செய்தது சேலம் மாநகர காவல்துறை. அப்போதுதான் அதில் 2 பேர் கல்லூரி மாணவர்கள் என்பதும் இன்னொருவர் பாலிடெக்னிக் மாணவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இது வழிப்பறி விவகாரம் அல்ல, ஆபாச இன்ஸ்டா சாட்டிங், சிறுமியிடம் பிளாக்மெயில் செய்த விவகாரம் என விசாரணையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அதாவது அம்மாப்பேட்டை காவல் ஆய்வாளர் பால்ராஜ் தலைமையிலான போலீசார் அந்த வீடியோ காட்சி மற்றும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து சேலம் அம்மாப்பேட்டை அருகே உள்ள அதிகாரிப்பட்டி அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்த 18 வயது கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் என்பவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் வாக்குமூலம்தான் விசாரணை அதிகாரிகளையே கிறுகிறுக்க வைத்தது. நான் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக சிறுமி ஒருவரிடம் நட்பாக பழகி வருகிறேன். அந்த சிறுமியிடம் நெல்லையைச் சேர்ந்த பிரம்மநாயகம் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தினமும் ஆபாசமாக சாட்டிங் செய்து வந்தார். அந்தரங்க புகைப்படங்களை எடுத்து வைத்திருப்பதாக தினமும் சிறுமிக்கு டார்ச்சர் செய்துள்ளார். எனது தோழி அந்த பிரம்மநாயகத்தை இன்ஸ்டாவில் பிளாக் செய்த பிறகும் கூட வெவ்வேறு இன்ஸ்டா ஐடிகள் மூலம் மெசேஜ் செய்து டார்ச்சர் செய்துள்ளார். இது பற்றி அந்த சிறுமி என்னிடம் சொல்லி அழுதார். பிரம்மநாயகத்தின் செல்போனை பிடுங்கினால்தான் எனது தோழி தொடர்பான அந்தரங்க தகவல்களை அழிக்க முடியும் என்று முடிவெடுத்தேன். இல்லை என்றால் எனது தோழி பாதிக்கப்படுவார். அதனால் வேறு வழியில்லாமல் ஒரு திட்டம் போட்டேன். அதாவது எனது நண்பர்களுடன் சேர்ந்து பெண் பெயரில் போலியாக இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் செய்து பிரம்மநாயகத்திடம் சாட்டிங் செய்தோம். என் தோழியிடம் எப்படி பேசினாரோ அதே போல் நாங்கள் போலியாக உருவாக்கிய இன்ஸ்டா பெண் ஐடியிடமும் பிரம்மநாயகம் ஆபாசமாக சாட்டிங்கில் ஈடுபட்டார்.
பிரம்மநாயகத்தை நேரில் சந்திக்க வேண்டும் என அந்த பெண் ஐடி வரவழைப்பது போலவே சாட்டிங் செய்து வரவழைத்தோம். இதை நம்பிய பிரம்மநாயகம் நெல்லையிலிருந்து சேலம் வந்தார். பின்னர் பிரம்மநாயகத்தை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலம் அருகே வருமாறு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பினோம். அங்கு பிரம்மநாயகம் வருவதை தெரிந்து கொண்ட நாங்கள் அவரது செல்போனை பிடுங்கினோம். இதனால் எங்களுக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. செல்போனை பறிக்கும் நோக்கத்தில் அவரை தாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் விசாரணையில் கூறியுள்ளார். ஆனால் பொய் புகார் அளித்து தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிய பிரம்மநாயகமோ சொந்த ஊருக்கு சைலண்டாய் பறந்து விட்டார். இந்த நிலையில்தான் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாநகர காவல் ஆணையர் அனில்குமார் கிரி கூறும் போது, இது பணம் பறிப்பு தொடர்பானதோ போதைப் பொருள் தொடர்பானதோ இல்லை, விசாரணையில் சிறுமி சம்பந்தப்பட்டுள்ளார். பிரம்மநாயகம் புகாரை கொடுத்துவிட்டு தன்னுடைய உண்மையான பெயரை கூட சொல்லாமல் போய்விட்டார். விசாரணையில்தான் அவரது பெயரே தெரிய வந்துள்ளது. இன்னும் கூடுதல் விசாரணைக்கு பிறகு பிரம்மநாயகத்தின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இதுதான் உங்க டக்கா என யோசிக்கும் அளவுக்கு கூறியுள்ளார். ராமகிருஷ்ணன் இவர் சுரேஷ்க்கு நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்கார் ஃபோன் மூலிமா. நீங்கள் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆனால் சுரேஷ் திருத்த மாட்டார். சுரேஷ் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறார். சுரேஷ் அலியாஸ் பிரம்மநாயகம். அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ணன் அவர் தாங்க முடியல, பண்ண டார்ச்சர் ராமகிருஷ்ணனும் அந்த பொண்ணும் தாங்க முடியல. ராமகிருஷ்ணன் ஒரு ஃபேக் கர்ல் ஐடி கிரியேட் பண்ணுறாரு. ஃபேக் ராமகிருஷ்ணன் ஊர் திருநெல்வேலி. அவர் சேலம்காரர் கிடையாது. இவர் பிரம்மானந்தம் எலியா சுரேஷ், the complainant in the case. Complainant does not belong to Salem. He belong to Tirunelveli and living in Chennai. So Ramakrishnan creating girl உடைய fake ID, one fake ID girl ID create பண்ணிட்டு இவர் அங்கே வர சொல்றாரு, சேலத்துக்கு வாங்க. இவர் கிளம்பிட்டு சேலத்துக்கு வராரு. ஓகே, தென் இங்கே சேலத்துக்கு இந்த 3 பசங்களை இவருடைய மொபைல் எடுத்துட்டு அதை வளைச்சிட்டு தூக்கி போட்டாங்க. இதுதான் பர்பஸ். இந்த நிலையில் பிரம்மநாயகத்திடம் செல்போன் பறித்த கல்லூரி மாணவர் ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர் பிரதீப் ராஜா, இன்னொரு நண்பர் 17 வயது சிறுவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளனர். அதே நேரம் பிரம்மநாயகத்தை தாக்கி செல்போனை பறித்த நோக்கமே ஒரு சிறுமி தொடர்பான ஆதாரத்தை அழிக்கத்தான். அப்படி இருக்க பல்வேறு தனிப்படைகள் அமைத்து 5 மணி நேரத்தில் 3 மாணவர்களை கைது செய்த போலீஸ் அந்த சிறுமியிடம் ஆபாச சாட்டிங் செய்து பிளாக்மெயில் செய்ததாக மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரம்மநாயகத்தை பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின்படி ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். அதுவும் ராமகிருஷ்ணனின் நோக்கம் பிரம்மநாயகத்தை சேலத்திலிருந்து வரச் செய்து அவர் அனுப்பிய தகாத செய்திகள் மற்றும் புகைப்படங்களை நீக்கச் செய்து மேலும் இனி சிறுமியை தொந்தரவு செய்யாதவாறு எச்சரிப்பதற்காகவும் தான். அதனால்தான் பிரம்மநாயகத்தை வரவழைத்து தாக்கி அவரது அலைபேசியை பறித்து உடைத்துவிட்டு மூவரும் அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதலின் நோக்கம் பிரம்மநாயகம் இனி அந்த சிறுமியை தொந்தரவு செய்யாமல் இருப்பதையும் அச்சிறுமிக்கு அனுப்பிய தகாத செய்திகள் மற்றும் புகைப்படங்களை அவரது மொபைலில் இருந்து நீக்குவதை உறுதி செய்வதே ஆகும் என சேலம் மாநகர காவல்துறையின் பத்திரிகை செய்தி குறிப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க பட்ட பகலில் வழிப்பறி செய்ததாக மாணவர்கள் மீது பொய்யான புகாரை கொடுத்துவிட்டு எஸ்கேப்பான பிரம்மநாயகம் குறித்து உண்மையான பெயரையே சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்த பிறகுதான் தெரிந்து கொண்டோம் என சேலம் மாநகர காவல்துறை கூறுவது எந்த அளவுக்கு அலட்சியமானது. இதில் மெயின் வில்லனே பிரம்மநாயகம் தானே. அவர் புகார் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் என்று எப்படி கேஷுவலாக சொல்ல முடிகிறது? சிறுமிதான் புகார் கொடுத்தால்தான் பிரம்மநாயகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
மாணவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் உண்மை இருப்பது தெரிய வந்தாலே பிரம்மநாயகத்தை போக்சோ சட்டத்தின்படி கைது செய்யலாமே, அவரை தப்பவிட்டது ஏன் என கேள்வி எழுப்புகிறார்கள் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.